கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாரத்தினுடைய முதல் நாள் துவக்கத்திலே நாம் இருக்கிறோம். இந்த நாளினுடைய நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் சந்திக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவருடைய வசனம் நமக்கு வாக்குத்தத்தமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மன விருப்பத்தின்படி அவர் உங்களுக்கு தந்தருளி உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் எப்படி நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவது சங்கீதம் 21ஆம் அதிகாரம், சங்கீதம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிறீர் என்று சொல்லி இங்கே வேத வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய மனதினுடைய விருப்பத்தை நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அந்த மன விருப்பத்தின்படி நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்தையும் அவர் தள்ளாது இருக்கிறார் என்று சொல்லி, உங்களுடைய விருப்பம் எதுவோ, உங்களுடைய வாஞ்சை எதுவோ அதை கேளுங்கள். ஆண்டவர் சொல்வார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் என்று சொல்லி ஆண்டவர் யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரியமான நம்முடைய விருப்பங்கள் எவைகளை நாம் விண்ணப்பமாய் தேவ சமூகத்திலே ஏறெடுக்கிறோமோ எல்லாம் அவருடைய நாம மகிமைக்கென்று அவர் நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆதலால் நாம் ஆண்டவரிடத்திலே சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு இதை செய்வாரா, இதை செய்ய மாட்டாரா என்றெல்லாம் நாம் கலங்க வேண்டியது இல்லை. நாம் கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாய் இருப்போம். ஏன்? கர்த்தர் நம்முடைய விருப்பத்தின், நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நமக்கு கிருபை பாராட்ட, அருள் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக 145ஆம் சங்கீதத்திலே 19வது வசனம், தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவாரா, நம்முடைய வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றுவாரா என்கிற ஒரு எண்ணம் எப்பொழுதும் நமக்கு உண்டு. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்ய பிரியமானவர்களே, அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கிறார், அவர்களை ரட்சிக்கிறார். இங்கே ரட்சிக்கிறார் என்றால் வெறுமனே காப்பாற்றுகிறார் என்று அல்ல, அவர்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் அருளுகிறார் என்பதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய விருப்பங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும்.
அப்படியானால் நம்முடைய ஆசை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் அது நன்மைக்கு ஏதுவாய் இருக்க வேண்டும். அது தீமைக்கு ஏதுவாய் துன்மார்க்கனுடைய காரியங்கள் இருக்கிறது போல இராமல் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய விருப்பம் படுவதற்கு முன்பதாக, இது தேவனுக்கு முன்பதாக, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய எதிர்காலத்துக்கு இது நன்மையாய் இருக்குமா என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்கிறது, நாம் நீதிமான்களாய் இருப்போம் என்றால் நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம் எல்லாம் அது நன்மையாகவே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைவாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய வாஞ்சையின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்றும் நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்திலே அவருடைய விருப்பமா? நான் தேவ சமூகத்திலே என்னுடைய வேலைக்கு அடுத்த காரியங்கள், என் திருமணத்துக்கு அடுத்த காரியங்கள், எங்களுடைய குடும்பத்தினுடைய படிப்பு, எதிர்காலம், இவைகளுக்கு அடுத்த காரியங்கள், எங்கள் குடும்பத்துக்கு வேண்டியதான ஒரு திங்ஸ், வாங்க வேண்டிய ஒரு காரியம் எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே இது உமக்கு சித்தமா? இப்படிப்பட்ட பொருளை நாங்கள் வாங்கலாமா? இப்படிப்பட்ட உறவை நாங்கள் கொள்ளலாமா? இப்படிப்பட்டதான ஐக்கியம் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கலாமா என்று நாம் அவருடைய விருப்பத்தை கேட்க வேண்டும். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஆகிலும் உத்தமமானது என்ன? அது நன்மையாய் இருக்க வேண்டும். நம்முடைய விருப்பம் ஆசையாய் நன்மையாய் இருக்க வேண்டும். அது தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும். ஒருவேளை அது தேவ சித்தத்தின்படி இருக்கிறதா இல்லையா என்கிற சந்தேகம் நமக்கு வரும் என்றால், ஆண்டவராகிய இயேசு ஜெபித்தது போல, என் சித்தத்தின்படி அல்ல, உம் சித்தத்தின்படி ஆக கடவது என்று நாம் தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம் என்றால், ஆண்டவர் நமக்கு வாய்க்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாய், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் இருக்கும் என்பது நிச்சயம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளிலும் தகப்பனே, இந்த நாளை நாங்கள் ஆரம்பித்து இதை நிறைவு செய்ய மட்டுமாங்க ஆண்டவரே, நாங்கள் விரும்புகிற காரியங்கள், நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், நாங்கள் வாஞ்சிக்கிற காரியங்கள், நாங்கள் எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு தந்தருளுகிற தேவனாய் இருக்கிறீர், செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற நிச்சயம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் தகப்பனே, அது எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் இருக்குமா? அது உமக்கு பிரியமாய் இருக்குமா? உமக்கு சித்தமாய் இருக்குமா என்பதை நாங்கள் அறியாதபடியினாலே உம்முடைய தயவுள்ள சித்தத்திற்கு, உம்முடைய விருப்பத்துக்கு எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் மேற்போட்டு கொள்ளும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பார்வையிலே எது எங்களுக்கு நன்மையாய் இருக்குமோ, எது எங்களுக்கு உத்தமமாய் இருக்குமோ, எது எங்களுக்கு சிறந்ததாய் இருக்குமோ அதை ஆண்டவரே, கணவன் மனைவியாகிய இவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, எனஜன பந்துக்களுக்கு, வேலை ஸ்தலத்திலே, படிக்கிற இடத்திலே தகப்பனே நாங்கள் வாஞ்சிக்கிற விரும்புகிற காரியங்கள் எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படியாக இருந்து அவை எல்லாவற்றையும் எங்களுக்கு கிருபையாய் வாய்த்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.